श्री कामाक्षी नमः। कालाम्बुवाहनिवहैः कलहायते ते कामाक्षि कालिममदेन सदा कटाक्षः। चित्रं तथापि नितराम् अमुमेव दृष्ट्वा स उत्कण्ठयेव रमते किल नीलकण्ठः। காமாட்சி காளிம மதேன சதா கடாட்சக. ஸோ ரெண்டாவது லைனில் என்ன சொல்கிறார்? காளிமன்னு கருப்பு. ஸோ கருப்பாக இருக்குது கடாட்சம் இல்லையா? ஸோ மதனது அது நல்ல செருக்கோடு இருக்குது. என்னோடய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு செருக்கு அந்த பார்வைக்கு இருக்கான். ஸோ அப்படி இந்த பிளாக் என்னுடைய பிளாக்குக்கு ஈடு இணை கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சதா எப்பொழுதும் அந்த கடாட்சம் அப்படி கருப்பாக இருக்கக்கூடிய கடாட்சம் கால அம்புவாகனா தண்ணீரை தரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது மேகம்னு அர்த்தம். அம்புன்னா தண்ணி. ஸோ அம்புவை வகிக்கிறது, தண்ணியை வகிக்கிறது அப்படின்னா ஜலத்தை வகிக்கிறது ஜலதான்னு சொல்லுவோம். மேகத்துக்கு பல வார்த்தைகள் இது மாதிரி வாரினாலும் தண்ணி. ஸோ தண்ணியை தரிக்கிறதுங்கிற அர்த்தத்தில் எல்லாமே மேகங்கிறத குறிக்கும். ஸோ அப்படியே அம்புவாக நிவகைகி கூட்டம். கால அம்புவாக நிவகைகன்னா கருப்பு மேகங்கள், கார் மேகங்கள் வானத்தில் இருக்குது. அதுவும் நல்ல கருப்பு. ஆனால் அந்த கருப்போட இந்த தேவியோட கடாட்சத்தோட கருப்பு சண்டை போடுறது. கலகாயத்தே கலகம் பண்ணிட்டுருக்கு. ஸோ உன்னோடைய கருப்பெல்லாம் பெருசே கிடையாது, என்னோடய கருப்பு தான் பெருசுன்னு அப்படி சண்டை போட்டுருக்கிற இந்த கருப்பான இது கார் விழிகள். ஸோ சித்திரம் ததாபி நிதரா. அப்போ என்னாகும்? இந்த கரு மேகத்தை கண்ட உடனே நீலகண்டகன்னா கழுத்தில் நீளமாக இருக்கக்கூடிய மயில்னு அர்த்தம். நீலகண்டகன்னா மயில். ஸோ மயில் கார் மேகத்தை பார்த்து டான்ஸ் ஆடும் இல்லையா? உத்கண்டானது அப்படியே ரொம்ப ஆர்வமாக ஆசையாக. உத்கண்டான்னு சொன்னால் தழுதழுப்புங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே உத்கண்டானா ரொம்ப ஆசையோடு பேராசை கார் மேகத்தை பார்த்து மயில் டான்ஸ் ஆமாடும். ஆனால் அதே மேகத்தோடு சண்டை போடுற உன்னுடைய கருப்பு விழிகளுக்கு முன்னாடி அந்த மயில் டான்ஸ் ஆடுமா? ஆடாது. ஆனால் இங்கே நீலகண்டக டான்ஸ் ஆடுறது. அப்போ இந்த நீலகண்டக அர்த்தம் என்னன்னா சிவன் அர்த்தம். ஏன்னா கழுத்தில் விஷத்தை தாங்கியவர், அதனால அந்த விஷம் நீளமாக இருக்குது, பிளாக்காக இருக்கிறதுனால நீலகண்டன்னு சிவனை சொல்கிறோம். ஸோ மேகத்தோடு அது ஆடக்கூடியது, மேகத்தை பார்த்து ஆடக்கூடியது மயில். ஆனால் அதோடு சண்டை போடுற உன்னுடைய கருவிழி பார்வையை பார்த்து டான்ஸ் ஆடக்கூடிய நீலகண்டன் இருக்கானே, அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? நிதராம் அமுமேவ திருஷ்டுவா. உன்னுடைய கடாட்சத்தை பார்த்து, அமும்னா இந்த கடாட்சங்களை பார்த்து ஒரு மயில் டான்ஸ் ஆடுறதே அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லும்போது, மேகத்தை பார்த்து மயில் ஆடுறதுங்கிற ஒரு அர்த்தம். இங்கே கருப்பு கடாட்சத்தை பார்த்து சிவன் ஆடுகிறார். சிவனுக்கு அந்த சந்தோஷம் ஏற்பட்டுடுறது தேவியோட கடாட்சத்தை பெற்று, அதனால அவர் நீலகண்டனாகப்பட்ட சிவன் டான்ஸ் ஆடுறார் அப்படின்னு அர்த்தம். காலாம்புவாக நிவகைஹி கலஹாயதே தே காமாக்ஷி காளிமமதேன சதா கடாட்சக த்ரம் ததாபி நிதராம் அமுமேவ திருஷ்ட்வா ச உத்கண்டயேவ ரமதே கில நீலகண்டஹ. कामाक्षि मन्मथरिपुं प्रतिमारताप मोहान्धकारजलदागमनेन नृत्यन् दुष्कर्म कञ्चुकिकुलं कबलीकरोतु श्रमे च करुचिः त्वदपाङ्गकेकी. திருப்பி மயில் மாதிரி தான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்துலேயும். ஹே காமாட்சி, மன்மதரிப்பும் பிரதி சிவன் முன்னாடி. மன்மதரிப்பு யார்? மன்மதனுடைய அந்த எதிரி, மன்மதனுக்கு எதிரி யார்? சிவன். ஸோ அந்த சிவன் பிரதி முன்னாடி, சிவனுக்கு முன்னாடி மாரதாப மோக அந்தகார ஜலத. அதாவது மன்மதன் தாபன் அப்படின்னா சிங்கார ரசம். மன்மதனோட ரசம் என்னது? மாரதாபங்கிறது அந்த சிங்கார தீ, காமத்தீ. தாபம்னா தீ, அது தகிக்கக்கூடியது, சிங்காரம் தகிக்க. அதனால சிவன் முன்னாடி மோக அந்தகார ஜலத. மோக அந்தகாரன் மோகத்தில் ஆழ்ந்து விடுகிறார். சிவனுக்கு முன்னாடி மோகத்தோட அந்தகார ஜலத ஆகமனேன். ஜலதன திருப்பியும் ஜலத்தை தரிக்கக்கூடியது மேகம்னு தான் அர்த்தம். ஸோ ஜலத ஆகமனேன நிருத்தியன். ஸோ இது சிங்கார ஆகமம். ஆகமம்னா அந்த ரெண்டு அர்த்தம் இல்லையா? ஆகமம்னா அந்த சாஸ்திரம், ஸ்ருங்கார சாஸ்திரத்துக்கு அதுதான் இங்கே கார்மேகமாட்டமாக இருக்குது. ஸ்ருங்கார சாஸ்திரத்தோடு அந்த தகிக்கக்கூடிய காமத்தீயினால் மோகத்தை ஏற்படுத்துகிறது. மோகங்கிறதே அந்த காரம் இல்லையா? ஒரு இருட்டு, அந்த பிளாக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த மன்மதன்றிப்பு முன்னாடி இந்த மயில், இந்த மோக அந்த காரத்தில் இருக்கக்கூடிய பார்வையே மயிலாக இருக்குது.
ஸோ பார்வையே மயிலாக இருக்கும்போது அது யார் முன்னாடி ஆடுறது? இந்த பார்வை சிவனுக்கு முன்னாடி ஆடுகிறது. சிங்காரத்தோடு பார்க்கக்கூடிய அந்த மோகத்தில் ஆழ்ந்த சிவனுக்கு முன்னாடி இந்த மயில் தோகை விரித்து ஆடுகிறது, பார்வை ஆடுகிறது இங்கே. ஸோ சிங்கார இது ரசத்தோடு கூட நிருத்யன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போது வியாமிஸ்ர மேச்சக்க ருச்சிகி, மேச்சக்கான்னு ஒரு பிளாக் கலர் தான். இந்த இடத்துல மேச்சக்கான்னு சொன்னால் மயில்கண்ணும் அந்த டார்க் ஒரு பிளாக்கிஷ் ப்ளூவாக தானே இருக்கும் மயிலோட கண். ஸோ வியாமிஸ்ரன்னு பிளெண்டிங் சேர்ந்து அப்படியே அந்த மேச்சக்க ருச்சியோடு நல்ல ஒரு கருப்பு கண்ணோடு சேர்ந்து எப்படி மயிலுக்கு அந்த ஒரு பிளாக் கண்கள் இருக்குமோ, மயிலோட கண்கள் அப்படி இருக்குமோ, அது மாதிரி உன்னுடைய அபாங்க கேக்கினா உன்னுடைய கடைக்கண் பார்வையாக்கப்பட்ட மயில் இந்த கடைக்கண் பார்வையே சிவனுக்கு முன்னாடி மோகத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆடுறதுங்கிறாருங்க. அது மாதிரி இந்த மயிலோட கண் மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை அந்த மயிலாகப்பட்டது, உன்னுடைய கடைக்கண் பார்வை என்ற மயிலாகப்பட்டது துஷ்கர்ம கஞ்சுகி குலம். கஞ்சுகின்னு பாம்புன்னு அர்த்தம், கஞ்சுகி. ஸோ கஞ்சுகி குலம் துஷ்கர்மன பாபங்கள், கெட்ட செயல்கள், தீய செயல்கள், அப்படிப்பட்ட பாபங்களாகப்பட்ட என்னுடைய பாம்புகள் கஞ்சுகி குலம் கபலீகரோத்துகு, அதை கபலீகரம் பண்ணட்டும். அப்படின்னா இது மயிலோட எதிரி பாம்பு இல்லையா? ஸோ அப்போ அதனால என்னுடைய பாம்பாகப்பட்ட பாபங்களை உன்னுடைய கடாட்சமாகப்பட்ட மயில் விழுங்கி விடட்டும், கபலீகரம் பண்ணி விடட்டும் அப்படி சொல்றாரு. இங்க கடாட்சமே பார்வையே ஒரு மயிலாக சொல்றாரு இந்த இடத்துல. காமாட்சி மன்மதரிபும் பிரதிமாரதாப மோகாந்தகார ஜலதாகமனேன நிருகர்ம கஞ்சுகி குலம் கபலீகரோது வியாமிஸ்ரமே சகருச்சிஹி த்வதபாங்ககேகி. ஒரு நிமிஷம். ஜலதாகமனேனங்கிறதுல ரெண்டு அர்த்தம் இல்லையா? ஜலதாகமனேன்னு சொன்ன சிங்கார சாஸ்திரத்தோடு அந்த மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மயில் போல உன்னுடைய பார்வை இருக்கிறதுன்னு சொல்றார். இன்னொன்று மயில் எப்போ டான்ஸ் ஆடும்? ஜலத ஆகமனேனா, கார் மேகங்கள் வானத்தில் வரும்பொழுது மயில் டான்ஸ் ஆடும். ஸோ மயில் அந்த மாதிரி உன்னுடைய பார்வை முன்னாடி பார்வையாகப்பட்ட மயில் சிவன் முன்னாடி டான்ஸ் ஆடுறது. அப்படி ரெண்டு அர்த்தம் அந்த இடத்துல ஜலதாகமனேனாங்கிற இடத்துல. காமாட்சி மன்மதரிபோகோ அவலோகனேஷு காந்தம் பயோஜமேவ தாவகமக்ஷிபாதம் பிரேமாகமோ திவசவத் விகச்சீகரோதி லஜ்ஜாபரோ ரஜனிவத் முகுலீகரோதி. இந்த இடத்துல கடைக்கண் பார்வை தாமரையோடு ஒப்பிடுறார் இந்த ஸ்லோகத்தில். ஸோ ஹே காமாட்சி காந்தம் பயோஜம் இவ தாவகம் அச்சிபாதம். அழகிய காந்தம்னு அதை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அப்படி காந்தம் அந்த எப்படி மேக்னெட்டு அது மாதிரி காந்தம் அது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பயோஜம் இவ, பயோஜம் பயஸ்னா தண்ணின்னு அர்த்தம், பயோஜம்னு தண்ணியில் பிறக்கக்கூடிய தாமரை போன்ற தாவகம் அச்சிபாதம், தாமரையை போன்ற அப்படியே நல்ல அழகான உன்னுடைய பார்வையாகப்பட்டது. அச்சிபாத்தம்னு இது பார்வை விழுகிறது இல்லையா? அந்த பார்வையாகப்பட்டது தாமரை போல. காமாட்சி மன்மதரிபோகோ அவலேகனேஷு. இப்போ சிவன் பார்க்குற அந்த பார்வையை, தேவியை பார்க்குறார். அந்த பார்வை மன்மதரிபோகோ, அப்படி மன்மதனுடைய எதிரியாகப்பட்ட சிவன் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது. அழகான தாமரை அப்படி விரிந்து இருக்கிற மாதிரி. அப்போ என்னாருது? சிவன் பார்க்குறது தான் சூரியன். அப்போ சூரிய பார்வை படும் பொழுது தாமரை மலர்ற மாதிரி சிவன் பார்க்கும் பொழுது உன்னுடைய கடாட்சங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, காந்தமாக அட்ராக்டிவாக இருக்குது. பிரேம ஆகமக. ஸோ சிங்கார தந்திரம், ஆகமம்னாலே சாஸ்திரம் சொல்கிறோம் இல்லையா? ஆகம தந்திரங்கள், ஆகமம்னா விதிகள். எப்படிலாம் கோவிலில் எந்தெந்த வைகானச ஆகமம் ஒவ்வொரு ரிஷிகள் பண்ணியிருக்கா, இந்த முறைப்படி கோவிலில் பூஜை பண்ணால் அதெல்லாம் ஆகமம்னு பேர். அது மாதிரி இது சிங்கார ஆகமமாக இருக்குது, சிங்கார சாஸ்திரத்தோடு கூடியதாக இருக்கிறது இந்த பார்வை. ஸோ பிரேம ஆகமக இந்த பார்வை. திவசவத்து விக்கச்சீகரோதி. திவசவத்துனா டே டைம் மாதிரி, திவசம்னா டே. ஸோ டே டைம் மாதிரி எப்படி சிவனோட பார்வைப்படும் போது டே டைமில் சூரியன் மலர்ற மாதிரி உன்னுடைய பார்வை விகச்சீகரோதி விரிவாக இருக்கிறது. அந்த சூரிய பார்வைப்படும் பொழுது அப்படி பிரகாசமாக விரிகிறது. ஆனால் ரஜனிவத்து லஜ்ஜாபரக முகுலீகரோதி. இப்போ என்னாச்சு? சிவனோட
பார்வை அங்கே விழலை, சிவன் பார்க்கலை அந்த கடாட்சத்தை, தேவியோட கடாட்சத்தை. அப்போ இதென்னாச்சு, இந்த தாமரை ஆகப்பட்டது கூப்பிடுமா இல்லையா? சாயந்தரமான ரஜினிவத்தை ராத்திரி நேரத்தில் எப்படி அந்த தாமரை முகுளிக்கிறது, முகுளின்னு மூடிக்கொள்றது, அப்படி மொட்டாகி விடுகிறது, அப்படி மூடிக்கொள்கிற தாமரை போல இந்த கண் பார்வையும் யாரை பார்க்கணும், எனக்கு சிவனே பார்க்கலன்னா வேற என்ன பார்க்கணுங்கிற மாதிரி உன்னுடைய கண் பார்வை மூடிவிடுகிறது. லஜ்ஜா பரக, வெட்கத்தால் உன்னுடைய பார்வை மூடுகிறது. ஸோ தேவியோட பார்வையை திறக்கிறதையும் மூடுறதையும் ஒரு தாமரையோடு கம்பேர் பண்ணிடுறார். சிவனை ஒரு சூரியனாக பார்க்கிறார். कामाक्षि मन्मथरिपोः अवलोकनेषु कान्तं पयोजमिव तावकमक्षिपातं प्रेमागमो दिवसवत् विकचीकरोति लज्जापरो रजनिवत् मुकुलीकरोति मूको विरिञ्चति परं पुरुषः कुरूपः कंदर्पति त्रिदशराजति किं पचानः कामाक्षि केवलम् उपक्रमकाल एव लीलातरङ्गितकटाक्षरुचक्षणं ते. ஸோ இது நிறைய ஸ்லோகம் இது மாதிரி பார்த்துருக்கோம், சிமிலர் ஸ்லோகம் அதே மாதிரி தான். அதாவது கடைக்கண் பார்வையை பெற்றவன் என்னெல்லாம் அடையிறான் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறார். ஹே காமாட்சி, கேவலம் உபக்கிரம காலையேவ, உபக்கிரமம்னா பக்கத்தில் வருதல், உபக்கிரமம்னா கிட்டக்க போகிறது, ஸ்டெப், கிரமம்னா ஸ்டெப்பு, உபக்கிரமம்னா கிட்டக்க வைக்கிற ஸ்டெப்பு. அப்போ தேவியோட பார்வை கிட்டக்க, தேவியோட கடாட்சம் படுற இடத்துல கிட்டக்க போனாலே போருமா. க்ஷணம் தே, ஒரு க்ஷணம், கேவலம் உபக்கிரம காலையேவ, உன்னுடைய கடைக்கண் பார்வை விழுகிற அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு க்ஷணம் வந்தாலும் லலித லீலா தரங்கித கடாட்சருச்சக, அப்படியே சஞ்சலமான பார்வை, தேவியோட பார்வை அப்படியே லீலையாக விளையாடு, தரங்கிதன அலையலையாக வீசக்கூடிய பார்வை இல்லையா. ஸோ கடாட்சருச்சக, அந்த கடாட்சமாகப்பட்டது அந்த பிளாக்கான பார்வை விழும் பொழுது ஒரு க்ஷணம் விழுந்தாலும் மூக்கக விரிஞ்சதி அப்படின்றார். விரிஞ்சின்னா அரு பிரம்மா, மூக்கக ஒரு ஊமை கூட, இப்போ மூக்கர் தன்னையே கூட சொல்லிக்கலாம். ஸோ மூக்ககன ஒரு ஊமை கூட விரிஞ்சதி, பிரம்மாவாகி விடுகிறான். உன்னுடைய கடாட்சம் பெற்ற அந்த ஒரு க்ஷணம் பட்ட கடாட்சம் படுற நேரத்தில் அந்த பார்வை கிட்டக்க வந்தாலே போரும், அவன் பிரம்மாவாகி விடுகிறான். பரம் குரூபக புருஷக, எப்படிப்பட்ட புருஷன் அவன், குரூப்பியாக இருக்கான், பார்க்கறதுக்கே யாருக்குமே பிடிக்கல. அப்படிப்பட்ட புருஷன் கூட, மிக பரம்னா மிக மிக குரூப்பியான அந்த புருஷன் கூட அவன் கந்தர்பதி, அவன் மன்மதனாகி விடுகிறான். ஸோ இப்படி பார்த்தாலே பிடிக்கலேன்னு ஒரு இவனை கூட இதே சௌந்தரலகரில் இதே ஸ்லோகமெல்லாம் வருது. ஸோ அப்புறம் அவனே மன்மதனாகி விடுகிறான், எல்லாரும் ஓடி போயிடுவான், அவனை பார்த்து ஓடி ஓடி போயிடுவான், பெண்கள் எல்லாம் அவன் பின்னாடி போயிடுவான். அப்படி கந்தர்ப்பனாக, கந்தர்ப்பன்னா மன்மதன் அர்த்தம், மன்மதனாகி விடுகிறான். கிம்பச்சானக திரிதசராஜதி, கிம்பச்சானகன்னா ஒன்றுமே இல்லை, தரித்திரன், என்ன சேர்னதே ஒன்றுமே இல்லாமட்டான். கிம்பச்சானக, ஒன்றுமே இல்லாத தரித்திரன் கூட திரிதசராஜதி, 3 லோகங்களுக்கு தலைவனாக இந்திர பதவியை அடைந்து அங்கே போய் உட்காந்துடுறான். இப்படியாக உன்னுடைய கடைக்கண் பார்வையோட மகிமைங்கிறார் இந்த இடத்துல மூகர். மூகோ விரிஞ்சதி பரம் புருஷः குரூபः கந்தர்ப்பதி திரிதசராஜதி கிம் பச்சானः कामाक्षि केवलमुपक्रमकाल एव लीलातरङ्गितकटाक्षरुचः क्षणं ते नील अलका मधुकरन्ति मनोज्ञनासा मुक्तारुचः प्रकटकन्दभिसाङ्कुरन्ति कारुण्यम् अम्बमकरन्दति कामकोटि मन्ये ततः कमलमेव विलोचनं ते. கமலமேவ விலோச்சனம் தே, கமலம்னா திருப்பி தாமரை. ஸோ உன்னுடைய பார்வையே தாமரைன்னு விட்றாரு. அது எதுக்கா, எப்படி ஏன் அப்படி சொல்கிறேங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறாருங்க. இப்போ ஒரு தாமரைன்னு சொன்னான்னா தாமரைக்கு மேலே வண்டு உட்காந்துருக்கும் இல்லையா. ஒரு தாமரைன்னு எடுத்தோம்னா அது மேலே வண்டு எப்போதுமே உட்காந்துருக்கும், அதோட மகரந்தத்தை குடிக்கிறதுக்கு. ஸோ நீல அலகா மதுக்கரந்தி, மதுக்கரன்னா மதுவை உண்டாக்கக்கூடிய வண்டுன்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய தலைமுடி கடாட்சத்துக்கு மேலே, கடாட்சங்கிறது தாமரைனா அதுக்கு மேலே உட்காண்டிருக்கிறது வண்டு என்னன்னு பார்த்தா வண்டு கருகருன்னு இருக்கும். அது மாதிரி உன்னுடைய தலைமுடி பிளாக்காக இருக்குது, முன்முடி அலக்கம்னு சொன்னால முன்னால் விழக்கூடிய முடிகள் அப்படின்னு அர்த்தம். நீல அலகங்கள், உன்னுடைய அந்த டார்க்காக கருப்பாக இருக்கக்கூடிய அந்த அலகங்கள் என்று சொல்லக்கூடிய முன்முடிகளாகப்பட்டது வண்டாக இருக்கின்றன. மனோஜ்ஞ நாசா முக்தாருச்சக, உன்னுடைய மூக்குத்தி, நாசா முக்தாருச்சகன்னு முத்து மூக்குத்தி போட்டுருக்கா தேவி, அதோட ஒளி பிரகாசம்
பிரகாசமாக இருக்குது. ஸோ மனோஜா மனோகரமான உன்னுடைய மூக்கில் உள்ள முக்தாருச்சகா முத்து முக்தியோட ஒளியாகப்பட்டது பிரகட கந்த பிசாங்குரந்தி, அதாவது வெளிப்பட்ட கந்தன அடியில், தாமரைக்கு அடியில் என்ன இருக்கும், தாமரையோட தண்டு இருக்கும். அந்த தண்டு வெள்ளை வெளியேறாக இருக்கும், தாமரையோட தண்டு நல்ல வெளியாக இருக்கும். அதில் பிசான்னு சொன்னால் அதோட ஒரு நாளம்னு சொல்லுவோம், ஒரு ஃபைபர். அந்த தண்டை பார்த்தோம்னா நிறைய ஃபைபர் சேர்ந்து இருக்கும். அந்த நாளத்தில் ஒவ்வொன்றுமே ஒரு பிசான்னு சொன்னால் ஒரு சின்ன ஃபைபர். நம்ம இது இந்திரன் எங்கே ஒளிஞ்சிக்கிறான்னு பார்த்தா இந்த பிசால தான் ஒளிஞ்சாவான். மானசரோவரில் போய் அங்குள்ள தாமரையோட தண்டில் உள்ள ஒரு ஃபைபரில் அந்த பிசால அதில் போய் ஒளிஞ்சினான். அவ்வளோ சூஷ்மமான வடிவெடுத்து போய் ஒளிஞ்சுட்டான். விருத்ராசுரனை கொன்ன உடனே அவன் அதுமாரி இந்திரனாக பதவியேற்க முடியாதுங்கிற இதனால அங்கே போய் ஒளிஞ்சுட்டான். அந்த மாதிரி உன்னுடைய அந்த மூக்குத்தியோட ஒளி எப்படி இருக்குன்னு சொன்னா தாமரை தண்டோடு ஒரு ஃபைபரோட ஒளி மாதிரி அப்படி பிரகாசமாக இருக்கிறது. காருண்யம் அம்ப மகரந்ததி, மகரந்தம். இப்போ தாமரைன்னு சொன்னால் அதோடைய மகரந்தங்கள் இருக்கும், அதில் தேன் இருக்கும், அந்த மாதிரி மகரந்தமாக இருக்குது. இப்போ தேவியோடைய அந்த கருணை, அந்த மகரந்தம் என்னன்னு பார்த்தா பார்வையோட இதுனா காருண்யம், கருணை. கருணை என்கிற தேன் எப்படி தாமரையில் தேன் இருக்கோ அது மாதிரி கருணை என்கிற தேனோடு உன்னுடைய பார்வை இருக்கிறது. அம்மா காமகோட்டி, அதாவது காமத்தின் எல்லையே அப்படின்னு சிவனுக்கு காமத்தை கொடுப்பவளே, மற்றவர்களுடைய காமத்தை தன்னிடம் வைத்துக் கொள்பவளே, எல்லாருடைய காமத்தை விருப்பங்களெல்லாம் தன்னிடம் வைத்துக் கொள்பவள், பேராசையெல்லாம் வராமல் பார்த்துப்பள் நம்மளை. அப்படிப்பட்ட காமகோட்டி, காமத்தின் எல்லையேன்னு கூப்பிட்ற. ஸோ மன்யே ததக கமலமேவ, இதனாலெல்லாம் தான் நினைக்கிறேன் உன்னுடைய பார்வையே தாமரை தான். விலோச்சனம் தே கமலமேவ, உன்னுடைய பார்வையே ஒரு தாமரை. நீல அலகா மதுகரந்தி மனோஜ்ஞநாச முக்தாருச்ச பிரகட கந்த பிசாங்குரந்தி காருண்யம் அம்ப மகரந்ததி காமகோட்டி மன்யே தத கமலமேவ விலோச்சனம் தே ஆகாங்க்ஷ்யமாணः பலதான விசக்ஷணாயாः காமாக்ஷி தாவக கடாட்சக காமதேனோः சம்பர்க்க ஏவ கதம் அம்ப விமுக்த பாஷ பந்தா ஸ்புடம் தனுபிருதः பசுதாம் த்யஜந்தி. இப்போ பார்வையை காமதேனு பசுவோடு ஒப்பிடுற. காமதேனு, ஸோ காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும், அது மாதிரி தேவியோட பார்வை கேட்டதெல்லாம் கொடுக்க போகிறதே. ஹே காமாட்சி தாவக கடாட்சக காமதேனோஹோ, உன்னுடைய கடாட்சம் என்ற அந்த காமதேனு ஆகப்பட்டது ஆகாங்க்ஷியமான பலதான, அதாவது பலம்னா இது ரிசல்ட்னு சொல்லுவோம். அதாவது கேட்டதையெல்லாம் கொடுக்குறது. அந்த எது ஆகாங்க்ஷியமான, நான் எதை ஆசைப்படுறேனோ, ஆகாங்ஷான இச்சா, நான் எதெல்லாம் விரும்புகிறோனோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனு பசு. அது மாதிரி உடைய பார்வையாகப்பட்ட காமதேனுவும் கேட்டதையெல்லாம் பலதான, அதுக்கு பதில் அதை ரிசல்ட்டை கொடுப்பதில், பலனை கொடுப்பதில் விசக்ஷணாயாக ரொம்ப தேர்ச்சி பெற்றது. ஸோ என்ன கேட்டாலும் காமதேனு போல உன்னுடைய பார்வையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. சம்பர்க்க ஏவ, அந்த பார்வையோடு தொடர்பு ஏற்பட்டாலே விமுக்த பாஷபந்தாக, அதாவது பாஷபந்தங்கள், நம்ம தலைகள் பாசம் அதெல்லாம் அடிச்சுக்கிறதே, அதெல்லாம் அந்த பற்று எல்லாமே தனுபிருத்தகனா உடலை எடுத்தவர்கள். ஸோ அந்த தனுபிருத்தக உடம்பையெல்லாம் எடுத்தவர்கள் மனிதர்களுடைய அந்த பாசம் பந்தம் எல்லாவற்றையுமே இந்த உன்னுடைய கடாட்சம் அம்ப, ஹே அம்மா ஸ்புடம் பசுதாம் தேஜந்தி, அப்போது அவளுடைய பந்தவாசத்தை எல்லாம் அறுத்து விடுகிறது. பசுதாம் தேஜந்தி, ஜடத்தன்மையாகப்பட்ட அஜ்ஞானத்தை நீக்கி விடுகிறது. அப்போது தேவியோட பார்வைப்பட்டா அப்போது ஒரு பசு, இப்போ அதாவது பார்வையும் ஒரு பசு. அப்போ காமதேனு பசுவாகப்பட்டது எப்படி பசுக்களை விடுவிக்கும்? அப்போ இது ஒரு ஸ்பெஷல் பசு. இப்போ தேவியோட பார்வையும் காமதேனு ஒன்று சொன்னால், ஒரு பசு மற்ற பசுக்களோடு கட்ட விட முடியுமா? மற்ற பசுக்கள்லாம் பாசபந்தத்தில் அப்படி கட்டுப்பட்டுருக்கக்கூடிய பசுக்கள், அந்த பசுங்கிற ஒரு ரெண்டு மீனிங் இருக்கு இல்லையா? பசுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று இது அஜ்ஞானம்னு ஒரு மீனிங் இருக்குது இல்லையா? அப்போ பசுங்கிற அர்த்தத்தில் ஒரு பசு மற்ற பசுக்களோடைய கட்டை அவிழ்த்து விட முடியுமா? நார்மலாக முடியாது. ஆனால் இது ஸ்பெஷல் பசு, இது காமதேனு பசு.
அதனால அந்த பசு நினைச்சா மற்ற பசுக்களோட கட்டை அவிழ்த்து விட முடியும். ஸோ ஏன்னா காமதேனு இஸ் த ஹெட், அம்மா ஆஃப் ஆல் தி பசுன்னு சொல்கிறேன். எல்லா பசுக்களுக்கும் கோக்களுக்குமே அம்மாவாகப்பட்ட காமதேனு சொல்லும்போது அம்மா வந்து வேணும்னா குழந்தைய கொஞ்சம் விளையாடிட்டுவான்னு சொல்லி பிரித்து விட முடியும், பசுக்களை அவிழ்த்து விட முடியும். அதே மாதிரி இந்த பார்வையாகப்பட்ட காமதேனு பசுவாகப்பட்டது உடம்பை எடுத்தவர்களுடைய அஞ்ஞானம் என்கிற பசுத்தன்மையை, பசுதாம்னா இங்கே ஜடத்தன்மை, பசுவாக இருக்கக்கூடிய தன்மை. ஸோ அந்த அஜ்ஞானங்கிற ஜடத்தன்மையை விமுக்த, அது முக்தி அளித்து அது விடுவிக்கிறது. அதனால மக்கள் எல்லாமே அஜ்ஞானத்தை விட்டு விடுகிறார்கள் உன்னுடைய பார்வைப்பட்ட மாத்திரத்தில். ஸோ காமதேனு பசுவால் மட்டும்தான் மற்ற பசுக்களை விடுவிக்க முடியும், பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும், கட்டு போட்டு வச்சிருந்த பசுக்களை விடுவிக்க முடிகிற மாதிரி இது ஸ்பெஷல் பசுவான காமதேனுவாக இருக்கிறது என்று சொல்கிறேன். ஆகாங்க்ஷ்யமான ஃபலதான விசக்ஷணாயாः காமாக்ஷி தாவக கடாக்ஷக காமதேனோः சம்பர்க்க ஏவ கதம் அம்ப விமுக்த பாஷ பந்தாஸ்புடம் தனுப்ருதः பசுதாம் த்யஜந்தி. ஸ்ரீ காமாட்சியே நமः. ஸ்லோகம் 77, கடாட்ச சதகத்தில் 77. ஓகே. संसारगर्म परितापजुषां नराणां कामाक्षि शीतलतराणि तव ईक्षितानि चन्द्रातपन्ति घनचन्दनकर्दमन्ति मुक्ता गुणन्ति हिमवारि निषेचनन्ति. ஸோ இங்கே தேவியோட குளிர்ந்த கடாட்சத்தை பற்றி அதோடு கம்பேர் பண்ணுறாரு. 2-3 குளிர்ந்த ஐட்டத்தை விட தேவியோட கடாட்சமானது இன்னும் குளிராக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாருங்க. ஸோ காமாட்சி, தேஹே காமாட்சி தவ ஈக்ஷிதானி, உன்னுடைய பார்வையாகப்பட்டது சீதல தராணி. சீதலம்னா குளிர், தமிழ் கூட சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப சீதம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். இது சம்ஸ்கிருத வார்த்தை தான். அது சீதலன்னா குளிர். சீதல தராணி ஜுரம் வந்தாலும் சொல்கிறோம் இல்லையா, சீதலமாக இருக்கட்டும். ஸோ சீதல தராணி ரொம்ப குளிர்மையாக இருக்கிறது. சம்சார கர்மன்னு இது வெயில், சூடு. ஸோ சம்சார கர்ம பரிதாப ஜுஷாம் நராணாம், சம்சாரத்தில் இருக்கிற சூடு இருக்கு இல்லையா, நம்மளோட சம்சார தாபம், அதில் பரிதாபமாக இருக்கும், ரொம்ப தீனமாக பரிதாபப்பட்டு இருக்கோமா, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உன்னுடைய கடாட்சம் பட்டால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது. அப்போ சந்திரா தபந்தி, இப்போ சந்திரன் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் இல்லையா. சாயங்காலம் சந்திரனை பார்த்தாலே ஒரு குதூகலம் வருது, உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் கூட கிடைக்கிறது. ஏன்னா ஓஷதி காட் அவர். ஸோ ஓஷதி தலைவராகப்பட்ட சந்திரனை பார்த்தாலே ஒரு குளிர்மை, அது ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் எல்லாம் இருக்குது. அப்போது சந்திரா தப்பந்தி, சந்திரனோட பார்ட்டை அதுவே எடுத்துக்கிறது. இந்த பார்வையே சந்திரனாக ஆகிவிடுகிறது. கனச்சந்தன கர்தமந்தி, சந்தனம் குளிர்ச்சியான ஒரு பொருள். சந்தனத்தை பூசிப்பா இல்லையா, ரொம்ப சூடு காலத்தில் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசினா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு. அது மாதிரி இப்போ பார்வை என்ன ஆகுது, கனச்சந்தன, நல்ல சந்தன குழம்பு, நல்ல கட்டியாக அப்படி கர்தமந்தி சேரு போல் சந்தனத்தை பூசினா எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். அது மாதிரி இந்த பார்வை அந்த சந்திரனோட அந்த இது சந்தனத்தோட குளிர்ச்சியையும் சேர்த்து வைத்துக்கொள்கிறது. முக்தா குணந்தி, குணான்னு சொன்னான்னா மாலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. குணம்னா மாலை அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ முக்தா குணந்தினா முத்து மாலை கழுத்தில் போட்டுப்பா, ஏன்னா குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு முத்து மாலை கழுத்தில் போட்டுப்பா. ஸோ இது வந்து முத்து மாலையாகவே ஆகிவிடுகிறது. இந்த பார்வை முக்தா குணந்தி அந்த முத்து மாலையோட பொசிஷனையும் எடுத்துக்கிறது. ஸோ 3 போர்ஷனை இது ப்ளே பண்ணுறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட குளிர் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பார்வைக்கு. ஹிமவாரி நிஷேச்சனந்தி, அது மட்டும் இல்லையா, ஹிமவாரினா பனி நீர், பனித்துளியெல்லாம் இருக்கும் இல்லையா, காலம்பர வேளையில் பனித்துளி வரும் இல்லையா, இதில் புல்கள் மேலாம் பார்க்கலாங்க. அதை மாதிரி பனித்துளியோட போர்ஷன் நிஷேச்சனந்தின்னு தண்ணியாக தெளிக்கிறது. குளிர்ந்த அந்த ஹிமவாரியை பனித்துளியை தெளிக்கிறது. இப்படியாக 4 விதமாக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை இந்த சம்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய தாபத்தை எல்லாம் நீக்க வல்லது அப்படிங்கிறார் இங்கே மூக்கர். संसार धर्म परिताप जुषां नराणां कामाक्षि शीतलतराणि तव ईक्षितानि चन्द्रातपन्ति घनचन्दनकर्दमन्ति मुक्ता गुणन्ति हिमवारि निषेचनन्ति हिमाम्बराशि सततस्नपितानि चित्रं कामाक्षि तावक कटाक्ष निरीक्षणानि सन्दुक्षयन्ति मुहुः इन्धनराशिरीत्या माराद्रुहो मनसि मन्मथ चित्रभानुम्.
அம்புராசி முதல்ல பிரேம அம்பராசியில் அம்புராசி, அதுக்கப்புறம் இங்கே வந்து மாரத்ருகா தான். ஓகே, மாரத்ருகா. ஓகே, காமாட்சி தாவக கடாட்ச நிரீக்ஷனானி. நிரீக்ஷனானின்னு நல்லா பார்க்கறதுன்னு அர்த்தம். நிரீக்ஷணம்னு நல்லா பார்க்கறது. ஸோ உன்னுடைய பார்வை தாவக கடாட்ச, உன்னுடைய அந்த கடாட்சமாகப்பட்ட கடைக்கண் பார்வையாகப்பட்ட அந்த பார்வை பிரேம அம்புராசி, அன்பாகப்பட்ட கடல். அம்புன்னா தண்ணி, அம்புராசின்னு தண்ணீர் குவியல்னு இது கடல்னு அர்த்தம். ஸோ பிரேம அம்புராசி, அது அன்பையே காட்டக்கூடிய ஒரு கடலாக இருக்கிறது உன்னுடைய பார்வை. சதத ஸ்னபிதானி, எப்பொழுதும் குளிப்பாட்டுது. பார்வை வந்து எல்லாருமே குளிப்பாட்டும், அதுவும் மெயினாக சிவனை குளிப்பாட்டும். சிவனை எப்போதும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பார்வை. தேவி வந்து சிவனோட மடியிலே உட்காந்துருக்கா இல்லையா, பாதி பாகத்தை வேற கொடுத்துருக்கா. ஸோ அப்படி பாதி பாகத்தை கொடுத்ததுனால எப்போதும் சிவன் அந்த பார்வை குளிப்பாட்டிகிட்டே இருக்குது. சித்திரம்னா விசித்திரமாக ஒரு குளிப்பாட்டை பண்ணிட்டு ஈரமாக்கிட்டே இருக்குது. சிவன் நனைஞ்சுட்டே இருக்கார் அந்த பார்வையில். அதே சமயத்தில் அது குளிர்ந்த பார்வையாக இருக்கே, ஈரமாக இருக்கேன்னு பார்த்தா அது இல்லை. அதே பார்வை என்ன பண்ணுறது, சந்துட்சயந்தின்ற துக்ஷான்னு சொன்னால் எரிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பார்வை ஒரு எரிச்சல் எரிக்கிறது. என்ன எரிச்சல்னு சொன்னால் மோகம் முகுகு இந்தன ராசி ரீத்தியா. இந்தன ராசின்னா கட்டையை எரிப்பது போல. இந்தனம்னா கட்டை, விறகு கட்டை. ஸோ கட்டையை எரிப்பதற் போல இந்த பார்வை அதே போல் ராசி ரீதியாக அந்த கட்டைகளை எப்படி நெருப்பாகப்பட்டது எரிக்குமோ அதுபோல் இந்த பார்வை அதே ரீதியில் மாரத்ருக மனசி. மாரத்ருகர் யார்? மன்மதனுக்கு துரோகம் பண்ணின சிவன், மன்மதை எரித்த சிவன். அவருடைய மனதில் மன்மத சித்திரபானுன்னு சூரியன் அர்த்தம். ஸோ சூரியன் எப்படி தகிக்கும் அது மாதிரி மன்மத சித்திரபானுன்னா ஸ்ருங்காரம். அந்த ஸ்ருங்காரம் காமத்தீன்னு சொல்ல மாட்டோமா, அந்த காமத்தீயை ஏற்படுத்துவதும் இதே பார்வைதான். சூரியனை போல ஒரு மன்மத தீயை சிவனுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடியதும் இதே பார்வை. प्रेमाम्बुराशि सततस्नपितानि चित्रं कामाक्षि तावक कटाक्ष निरीक्षणानि सन्दुक्षयन्ति मुहुः इन्दनराशिरीत्या मारद्रुहः मनसि मन्मथचित्रभानुं कालाञ्जनप्रतिभटं कमनीयकान्त्या कन्दर्पतन्त्रकलया कलितानुभावं काञ्ची विहार रसिके कलुषार्तिचोरं कल्लोलयस्वमयिते करुणाकटाक्षम्. ஸோ திருப்பி மகிமையை தான் சொல்கிறாருங்க. காஞ்சன காஞ்சி விகார ரசிகே. காஞ்சிபுரத்தில் அப்படியே தேவி நடமாடின்னு இருக்கா. காஞ்சிபுரத்தில் எல்லாரையும் குளிர்ப்பு கடாட்சத்தை கொடுத்துட்டு காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கிறாள் இல்லையா. அப்படி காஞ்சிபுரத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தேவி ரசிகத்தன்மையோடு கூடியவள், சிங்காரத்தன்மையோடு கூடியவளே. கால அஞ்சன பிரதிபட்டம். கால அஞ்சனம்னா இது கருப்பான மை. காலன கருப்பு, அஞ்சனம்னா மை. ஸோ கால அஞ்சன பிரதிபடன எதிரி. ஸோ அதை கருமையாகப்பட்ட மைய கருப்பாக இருக்குது, அதுக்கே போட்டியாக அதை விட டார்க்காக இருக்குது தேவியோடைய பார்வை. அதனால அதுக்கு எதிரியாக இருக்குது, போட்டி போடுறதாம் அந்த பார்வை அந்த மையோடு கூட. கமனீய காந்தியா, எதனால் அப்படி அட்ராக்டிவாக இருக்குது, காந்தியாக இருக்குது அந்த பார்வை. வந்து அப்படி எல்லாரும் ஈர்க்கிற மாதிரி ஒரு பார்வை. அதனால அந்த கமனீயமான ரொம்ப விரும்பத்தகுந்த அந்த பார்வையால் மையோடு கூட போட்டி போடுகிறது, மையை எதிரியாக்குகிறது. கந்தர்ப்ப தந்திர கலையா. கந்தர்ப்ப தந்திரம்னா ஸ்ருங்கார சாஸ்திரம்னு அர்த்தம். தந்திரம்னா ஆகம தந்திரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ஆகம விதிகளுக்கு. அது மாதிரி இது வந்து ஸ்ருங்கார தந்திரம் சொல்லும்போது காமதந்திரம். ஸோ கந்தர்ப்ப தந்திரம் மன்மதனுடைய தந்திரம் ஸ்ருங்காரம் தான். ஸோ அந்த காமகலா சாஸ்திரத்தினால, அந்த கலையினால் கலித அனுபவம்னா பெருமைன்னு அர்த்தம். ஸோ அனுபூதி, கந்தர் அனுபூத்தின்னு எல்லாம் சொல்கிறோமே, அதை கந்தருடைய பெருமையை சொல்கிறதுனால தான் கந்தர் அனுபூத்தினே பேர் இதுக்கு. ஸோ அனுபாவம் மகிமை பெருமை. ஸோ கலித அனுபாவம். ஸோ இந்த ஸ்ருங்கார சாஸ்திரத்தினால, காமகலா சாஸ்திரத்தினால உண்டான பெருமை தேவிக்கு தான் உண்டு. அப்படி பெருமையோடு கூடிய உன்னுடைய பார்வை. கலுஷார்த்தி சோரம். இது என்ன பண்ணுறது, கலுஷன்னு, கலுஷனாலே கருப்புன்னு தான் ஒரு அர்த்தம், பாப்பம்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல கலுஷ. ஸோ பாப்பமாகப்பட்ட ஆர்த்தி, நம்மளெல்லாம் கஷ்டப்படுறோமே, பாபம் பண்ணிட்டு ஏதோ துன்பத்தை அடைஞ்சுட்டே இருக்கோமே, அப்படிப்பட்ட ஆர்த்தியை சோரம் திருடி விடுகிறது.
இந்த பார்வை வந்து நம்முடைய பாபத்தை திருடிவிடக்கூடியதாக இருக்கிறது. கல்லோலயஸ்வ மயித்தே கருணா கடாட்சம். தேவி தாயாரே, நீ என்னுடைய கருணா கடாட்சத்தை, உன்னுடைய இந்த கருணா கடாட்சத்தை பார்வையை என் மேல கல்லோலயஸ்வன்னு அலை போல வீசு அப்படிங்கிறார் இவர். கல்லோலன்னு வந்து அலைகள்னு அர்த்தம். கடல்ல அலை மாதிரி வந்துட்டே இருக்கும் அலை, அது மாதிரி உன்னுடைய பார்வையாகப்பட்ட வீச்சு என் மேலும் விழட்டும் கேட்கிறார் மூக்கர். காலாஞ்சன பிரதிபடம் கமனீய காந்தியா கந்தர்பதந்திர கலயா கலிதானுபாவம் காஞ்சி விஹார ரசிகே கலுஷார்த்தி சோரம் கல்லோலயஸ்வமயிதே கருணாகடாட்சம் क्रान्तेन मन्मथमदेन विमोह्यमान स्वान्तेन चूततरुमूलगतस्य पुंसः कान्तेन किञ्चिदवलोकयलोचनस्य प्रान्तेन मां जननि काञ्चीपुरी विभूषे. காஞ்சிபுரி விபூஷேன்னு கூப்பிடுற. காஞ்சிபுரத்துக்கு ஆபரணமாக இருப்பவளே. விபூஷணம்னு பூஷணம்னு அலங்காரம்னு அர்த்தம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய தேவி மன்மத மதேன கிராந்தேன. கிராந்தம் கிராந்தம்னு சொன்னால் தாண்டதுன்னு அர்த்தம். ஆக்ராந்தம்னு எடுத்துக்கிட்டீங்க. ஆக்ராந்தம்னு ஆக்கிரமணம்ன்றது. ஸோ மன்மத மதேன, மன்மதனுடைய அந்த ஸ்ருங்காரத்துடைய மதம், அந்த செருக்கு. தேவி தான் காமேஸ்வரி. அதனால அந்த ஸ்ருங்காரத்தோட செருக்குனால ஆக்கிரமிக்கிறான். யார? சூததரு மூலகதஸ்ய பும்சக. சூதன மாமரம். தருன மரம், சூதன மாமரத்தின் அடியில் மூல, அந்த மூலத்தில் அடியில் இருக்கக்கூடிய பும்சக சிவன் இல்லையா? மாமரத்தடியில் தானே உட்காண்டிருக்கார் காஞ்சிபுரத்தில். ஏகாம்பரநாதராக உட்காண்டிருக்கார் இல்லையா? ஸோ அந்த சிவனிடம் ஆக்கிரமித்து, உன்னுடைய சிருங்கார பார்வையாகப்பட்ட அவரை ஆக்கிரமித்து விமோஹ்யமான ஸ்வஅந்தேனது மனசு. தேவியோடைய மனசு வந்து அவரை எப்படியாவது மோகப்படுத்தி தன்வசப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பார்வையாக ஆக்கிரமிக்கிறது சிவனை. காந்தேன லோச்சனசிய பிராந்தேன. காந்தேனது காந்தியுடைய, காந்தின்னு அட்ராக்டிவ்னு அர்த்தம், ஈர்க்கக்கூடிய சக்தி. அப்படிப்பட்ட லோச்சனசிய பிராந்தம். லோச்சனம்னா பார்வை, அந்தம் பிராந்தம்னா பிராந்தம், கடைசினது கடைக்கண் பார்வைன்னு அர்த்தம். லாஸ்ட் அப்படி ஓர விழி பார்வை சொல்ல மாட்டோமா? அந்த கடைக்கண் பார்வையால், ஈர்க்கக்கூடிய அந்த பார்வையால் மாம் என்னை, ஹே ஜனனி காஞ்சிபுர விபூஷே ஆபரணமாக இருக்கக்கூடியவளே அம்மா, கிஞ்சித் அவலோகைய என்னை கொஞ்சம் பாருமான்னு கேட்குறேன். கிஞ்சித் கொஞ்சம் என்னையும் பாரு. அவர் அப்படியே ஆக்கிரமிச்சுன்னு உட்காந்துருக்கேன், சிவனை அப்படியே ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பார்வையை கொஞ்சோடு என் பக்கத்தையும் பார்க்கக்கூடாதா அம்மான்னு கேட்குறாரு மூக்கரிங்க. क्रान्तेन मन्मथमदेन विमोह्यमान स्वान्तेन चूततरुमूलगतस्य पुंसः कान्तेन किञ्चिदवलोकयलोचनस्य प्रान्तेन मां जनति काञ्चीपुरी विभूषे. कामाक्षि केऽपि सुजनाः त्वदपाङ्गसङ्गे कण्ठेन कन्दलितकालिमसम्प्रदायाः उत्तंसकल्पितचकोरकुटुम्बपोषाः नक्तं दिव प्रसवभूनयना भवन्ति. இந்த கண்ணுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்கிறாருங்க. காமாட்சி கேயப்பே சுஜனாக, யாரோ ஒருத்தனா இருக்கட்டுமே, ஒரு சுஜனாகனா புண்ணியம் பண்ணினவன். சுஜனாக எந்த புண்ணியம் பண்ணினா அவர்களும் ஒன்று அப்படி சுதி பண்ணுறவர்கள், அப்படி சுஜனாகனா தேவியை அப்படி சுதிக்கக்கூடியவர்கள். தொத் அபாங்க சங்கே உன்னுடைய கடைக்கண் பார்வையோடு சங்கமம் ஏற்பட்டு விடுதுன்னு உன் பார்வை அவன் மேலே விழும் பொழுது கண்டேன அவள் வந்து சிவனாகி விடுகிறார்கள், சிவப்பதவியை அடைகிறார்கள். அடுத்த 3 லைன்லேயே அந்த பதவியை தான் சொல்கிறார். அந்த சுஜனாக, அந்த பார்வைப்பட்டவர்கள் உன்னுடைய பார்வையாலேயே கண்டேன கந்தலிதான்னு எமிட்டிங்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எமிட்டிங்னு சொன்னால் வெளிப்படுத்துகிறது, பெருக்காக வருகிறது. பெருக்கு தமிழ் சொல்லும்போது பிரவாகம், பெருக்கு. ஸோ கண்டேன கந்தலிதா, கண்டத்தில், சிவனுடைய கண்டத்தில், கழுத்தில் அப்படியே விஷம், அப்படி பெருக்கி வந்த விஷத்தை அவர் காலகால விஷமாக எடுத்து வச்சுட்டுருக்கார். கந்தலித காலிம சம்பிரதாயாக, காலிமன்னு கருப்பு விஷம்.
ஸோ அந்த விஷத்தை உடைய நீலகண்டனாக அந்த சம்பிரதாயத்தில் வந்து விடுவார்கள். அப்படின்னு என்னது, சிவப்பதவி அவர்களுக்கு கிடைக்கும். யார் மேலே உன் பார்வை விழுகிறதோ அவளுக்கு கழுத்தில் விஷமுள்ள சிவப்பதவியை அடைவார்கள். உத்தம்ச கல்பித்த சகோர குடும்ப போஷாகா. ஸோ இந்த சிவனை பற்றி உள்ள டிஸ்கிரிப்ஷன் தான் அடுத்த 2 லைன்லேயே வருது. சிவன் எப்படி இருக்கார், அப்படிப்பட்ட சிவப்பதவி கிடைக்க போகிறது. எப்படிப்பட்ட சிவன்? உத்தம்ச கல்பித, உத்தம்சன்றது அலங்காரமாக, கல்பித்த சகோர குடும்ப போஷா, சகோர பட்சியை குடும்பத்தையே போஷிக்கக்கூடியது எது? சந்திரன். சந்திரனுடைய அமிர்த கற்றைகளை மட்டுமே சாப்பிடும் எது? இந்த சகோர பட்சி. இப்படி ஒரு பட்சியெலாம் இருந்திருக்கு. சாதக பட்சி, சகோர பட்சி, சக்கரவாக பட்சி, இதெல்லாம் விதவிதமான பட்சிகள் பொயட்ரியில் அடிக்கடி வரக்கூடிய பட்சிகள் இவையெல்லாம். சகோர பட்சி அது சந்திரனுடைய அமிர்த கற்றைகளை மட்டுமே சாப்பிடும், அதுதான் அதுக்கு ஆகாரம். ஸோ அந்த குடும்பத்தை போஷிக்கக்கூடிய சந்திரனை தலையில் அலங்காரமாக உடைய சிவன், அப்பேற்பட்ட சிவபதவி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ உத்தம்ச கல்பித சகோர குடும்ப போஷாகான போஷிக்கக்கூடிய சந்திரன். அதே மாதிரி நக்தம் திவக பிரசவபூ, என்னது? நக்தம் ராத்திரி, ராத்திரியை பிரசவிக்கக்கூடியது சந்திரன். சந்திரன் வந்தால் தான் ராத்திரி ஆரம்பிக்கிறது. சந்திரன் ராத்திரியை பிரசவிக்கிறார். திவக பிரசவபூ யார்? டே டைமை பிரசவிக்கிறார் யார்? சூரியன். ஸோ சூரியன் சந்திரன் இரண்டையும் கண்களாக, நயனாக பவந்தி, அதை ரெண்டையும் தனது கண்களாக உடைய சிவனாக அவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறார். ஸோ சிவனை சொல்லி மொத்தத்தில் அவனுக்கு சிவ பதவி கிடைக்கும்னுட்டார் மூக்கர். कामाक्षि केऽपि सुजनाः त्वदपाङ्गसङ्गे कण्ठेन कन्दलितकालिमसम्प्रदायाः उत्तंसकल्पितचकोरकुटुम्बपोषाः नक्तं दिवप्रसवभूनयना भवन्ति नीलोत्पलप्रसवकान्तिनिदर्शनेन कारुण्यविभ्रमजुषा तव वीक्षणेन कामाक्षि कर्मजलदेहे कलशीसुतेन पाशत्रयाद्वयमपि परिमोचनीयाः. पाशत्रयात् वयम् अमी परिमोचनीयाः. वयं नील उत्पल प्रसव कांति निदर्शनेन. ஸோ ககே காமாட்சி கூப்பிட்றார். 3 நாளையில் காமாட்சின்னு கூப்பிட்டுட்டேன். ஸோ நீல உத்பலன்னு நீல தாமரைன்னு சொல்லலாம், குமுத மலர்னு சொல்லலாம், இல்லை நீல கலரில் உள்ள அல்லிப்பூன்னு சொல்லலாம். எல்லாமே நீல உத்பலங்கிற வார்த்தையில் வந்துடுது. ஸோ அப்படியே ஆக மொத்தம் கருப்பாக இருக்கக்கூடியது. பிரசவ காந்தி நிதர்சனேனா, அதை அந்த வந்து பிரசவன் அப்போ தான் மலர்ந்து இருக்கக்கூடிய, லேசாக மலர்ந்த அந்த நீல தாமரை போன்ற அந்த கண்கள், அந்த பார்வை. ஸோ சிறிது மலர்ந்து அதை பிரசவிக்கக்கூடிய அந்த காந்தி, அப்படிப்பட்ட அழகான அந்த ஒளியை உடைய நிதர்சனேனா, அதை காட்டி நிதர்சனமாக அதை காட்டுறான் அந்த பார்வையால். எப்படி? காருண்ய விப்ரமஜுஷா, கருணைங்கிற அந்த விப்ரமங்கள்னாலே பிறரை தன்வசப்படுத்தக்கூடிய சேஷ்டைகள், அந்த சேஷ்டைகளோடு கூட கருணையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அழகு ஜுஷா, அந்த அழகோட தவ வீக்ஷணேன, உன்னுடைய பார்வையால் கர்மஜலதேகே கலஷீ சுதேன, கலஷீ சுதகன்னு யாருன்னா கலசத்தில் பிறந்தவர், சுதனா குழந்தை, கலஷீ சுதன கலசத்தில் பிறந்தவர் யார்? அகஸ்தியர் இல்லையா? அவள் 2 பேர் மைத்ராவாருணினே பேர். அகஸ்தியருக்கும் வசிஷ்டர் 2 பேருக்குமே மைத்ராவாருணின்னு பேர். ஏன்னா மித்ராவர்ணர்களுடைய அந்த வீரியத்தை கலசத்தில் இருந்து அந்த மித்ராவர்ணர்கள் கலசத்தில் வீரியத்தை சேர்த்து வச்சா யாரா? இவளை பார்த்து, ஊர்வசியை பார்த்ததுனால. ஸோ அதனால அந்த கலசத்துலேருந்து வீரியத்துலேருந்து 2 பேர் வந்தால், ஒன்று வசிஷ்டர், ஒன்று வந்து அகஸ்தியர். அதனால 2 பேருக்குமே மைத்ராவாருணி அப்படின்னு 2 பேரையுமே குறிக்கும். அந்தந்த காட்டத்தில் அந்தந்த அர்த்தம் சொல்லுவோம். அது மாதிரி கலசம்னா குடம், அந்த குடத்துலேருந்து வீரியத்துலேருந்து பிறந்தவரானதுனால அகஸ்தியர். ஸோ கடலை குடித்தார் இல்லையா அவர்? அகஸ்தியர் கடலை குடித்தார். எந்த கான்டெக்ஸ்டில் கடலை குடித்தார்? மாதிரி நீ என்ன பண்ணணும்? கர்ம ஜலதேகே, கர்மங்கிற ஜலதி, அது ஒரு கடலாட்டம் இருக்குது. நாங்கள் பண்ணின கர்மங்களாக கடலாட்டமாக இருக்குது. ஸோ இந்த பார்வையாக்கப்பட்டது எங்களுடைய கர்மங்களை அப்படியே குடிச்சுடணும். அகஸ்தியர் குடித்த மாதிரி குடிச்சிடணும். கலஷி சுத்தைனா, ஏன்னா உன்னுடைய பார்வையே அகஸ்தியர். அந்த அகஸ்தியர் கடலை குடித்த மாதிரி என்னுடைய கர்மத்தை எல்லாம் நீ குடிச்சிடும். பாஷத்ரயாத் வயம் அமி பரிமோச்சனியாக, அப்படி கடலை அப்படி குடிச்சுட்டு எங்களுடைய பாஷம்னு இங்கே வந்து நம்ம பண்ணுற பந்த பாஷங்கள்னால செய்யக்கூடிய தீவினைகள் அல்லது 3 தாபங்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ பாஷத்ரயம்னு சொல்லும்போது 3 விதமான தாபங்களால் நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மங்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த பாஷத்ரயத்திலிருந்து வயம் எங்களை அமி பரிமோச்சனியாக, இந்த பார்வை, அமினா இந்த பார்வை, இந்த கடாட்சமாகப்பட்டது, பரிமோச்சனியாக எங்களை விடுவிக்க வேண்டும். அகஸ்தியர் மாதிரி உன்னுடைய பார்வையால் எங்களுடைய முத்தாபங்களால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகளை நீ நீக்குன்னு சொல்கிறார்.
नीलोत्पलप्रसवकान्तिनिदर्शनेन कारुण्यविभ्रमजुषा तव वीक्षणेन कामाक्षि कर्मजलदेहे कलशीसुतेन पाशत्रयाद् वयमपि परिमोचनीयाः यन्तचञ्चलम् अकृत्रिमम् अञ्जनं किं जङ्कारभङ्गिरहिता किमु भृङ्गमाला धूमाङ्कुरः किमु हुताशनसङ्कहीनः कामाक्षि नेत्ररुचि नीलिमकन्दलीते. ஹே காமாட்சி, நேத்திர ருச்சி, ருச்சின்னு அந்த கலர், பார்வையோட கலர், அப்படி உன்னுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய பார்வையோட கருப்பு கலர், நீலிம கந்தளி, கந்தளின்னு நீ எமிட்டிங் அப்படி வருது, வெளி வருது, அப்படி பெருக்காக வருது, அப்படி உன்னுடைய டார்க்காக இருக்கக்கூடிய அந்த நீல கலருங்கிறது கருப்புன்னு எடுத்துக்கணும். கருப்பான பார்வையாகப்பட்டது அத்தியந்த சஞ்சலம், ஒரு சஞ்சலமாக இருக்குது, ஒரு இடத்துல நிற்கிறதுலே பார்வை அசைஞ்சு அசைஞ்சு எல்லா டைரக்ஷன்லையும் பார்க்குறது, அப்படி அத்தியந்தமாக சஞ்சலமாக இருக்கக்கூடிய பார்வை. அக்கிருத்திரிமம் அஞ்சனம் கிம், இப்போ மையோடு கம்பேர் பண்ணுறார். மைய கண்ணில் மட்டும் இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும், அது ஒன்று அந்த அந்த அஞ்சனமா மையா அப்படின்னு கேட்குறார். அக்கிருத்திரிமம்னது பொய்யில்லாத உண்மையான, கிருத்திரிமானது பொய்யான ஒரு பொம்மை, அதெல்லாம் கிருத்திரிமம். ஸோ பொய்யா இருக்கக்கூடியது எல்லாமே பொம்மை, அதெல்லாமே கிருத்திரிமம்னு பேர். ஸோ அக்கிருத்திரிமம்னு உண்மையாகவே பொய்யில்லாத, யாருமே செய்யாத, ஏன்னா பொம்மையில யாரையும் உண்டாக்கணும், யாருமே செய்யாத, பொய்யே கலப்பில்லாத அஞ்சனமா மையோ மைதானோ அது அப்படி கேட்குறாரு அவர். ஜங்கார மங்கிரகிதா கிம பிருங்கமாலா. ஸோ பிருங்கன்னு சொன்னால் வண்டு, வண்டுகள் ஒரு மாலையை மொய்ச்சுட்டே இருக்கும், அப்படியே மாலையோட அந்த வாசனைக்காக வேண்டி வண்டுகள் எல்லாம் மொய்த்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ரீங்கார சத்தம் கேட்கும், ரீங்காரம் பண்ணிட்டு கொயின்னு சுற்றிட்டு கிடக்கும், மாலையை சுற்றிட்டு கிடக்கும் அந்த மனத்துக்கு வேண்டி. ஆனால் உன்னுடைய பார்வையாக அந்த பிருங்கா மாதிரி தான் இருக்குது, வண்டுகளாக மாதிரி தான் இருக்குது, வண்டு மாதிரி அப்படியே செழிப்பாக வந்துட்டு இருக்கு, சுற்றின்னு இருக்கு, இது மாலையை சுற்றுற வண்டு மாதிரி. ஆனால் இந்த பார்வைக்கு ஜங்கார பங்கிரகிதா, ஜங்காரங்கிறது ரீங்காரம், இந்த பார்வைக்கு ரீங்காரம் கிடையாது, சவுண்டு கிடையாது. ஸோ சத்தமில்லாத வண்டா அப்படின்னு கேட்குறார். முதல்ல மையா அப்படின்னு கேட்டார், இப்போ வண்டா அப்படி கேட்குறார். தூமாங்குர கிமு குதாசன சங்கஹீனகா, குதாசனது ஹவிசையை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அக்னி. ஸோ குதாசனா அக்னி, அக்னி தேவன் எப்போவுமே நெருப்பு இருக்கும், அதுக்கு மேலே புகை இருக்கும் இல்லையா, நெருப்புக்கு மேலே தான் புகை இருக்கும். அப்போ அந்த அக்னி புகை மட்டும்தான் இருக்குது, நெருப்பே இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை அப்படியான்னு கேட்குறாருங்க. ஸோ குதாசன சங்கஹீனக, அக்னியோடு சம்பந்தம் இல்லாத வெறும் தூமாங்குரக கிமு, தூம அங்குரம் என்னது, அப்போ தான் அப்படியே வெறும் புகை மட்டும் முளைச்சின்னு வருதா, அக்னி கீழே இல்லாமல் மேலே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புகைதானும் உன்னுடைய பார்வை. இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறார். முதல்ல வண்டோடு கம்பேர் பண்ணுறார், அடுத்தது புகையோடு கம்பேர் பண்ணுறார், அதுக்கு முன்னாடி மையோடு கம்பேர் பண்ணுறார். ஸோ ஒன்னொன்றுக்கும் அந்த கேரக்டரிஸ்டிக் ஒன்று குறையிறது, அது இல்லாத மையா இது இல்லாத வண்டா அப்படின்னு கேரக்டரிஸ்டிக் ஒன்று கழிச்சுட்டு அப்படியான்னு கேட்குறார். அத்யந்த சஞ்சலமக்ருத்ரிமம் அஞ்சனம் கிம் ஜங்காரபங்கிரஹிதா கிமு பிருங்கமாலா धूमाङ्कुरः किमु हुताशनसङ्गहीनः कामाक्षि नेत्ररुचि नीलिमकन्दलीते. श्री कामाक्षी नमः.